வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக டெட் பேப்பர் 2க்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி எல்லாருமே யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லாங் கேப்புக்கு பிறகு படிக்கிறேன், எப்படி படிக்கிறது, ரொம்ப என்னால் முடியுமான்னு நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காக லாங் கேப்புக்கு பிறகு படிக்கிறவங்களுடைய ஃபீட்பேக்கை நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்து சரியாயிடும். நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுப்பேன். இன்றைக்கி கூட பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் தான் கொடுக்க போகிறேன். நம்மளுடைய ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். நம்ம தொடர்ந்து வந்து ஷார்ட்கட்ஸு, ப்ராப்ளம்ஸ், எம்சிக்யூஸ் எல்லாமே நிறைய அன்லிமிட்டடாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ லாங் கேப்புக்கு பிறகு படித்தா கூட நம்மளால் பிக்கப் பண்ண முடியும். ரொம்ப ப்ரிலிம்ஸ்லேருந்தே கொடுப்பேன். டவுன் டு த எர்த்து கிளாஸ் இருக்கும். அதைத்தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடியது. நம்மக்கிட்ட போன தடவை படித்து சக்ஸஸ் பண்ண உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். நம்மக்கிட்ட இப்போ படிச்சுட்ருக்கிறவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதையும் பாருங்கள். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஷார்ட்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பாருங்கள். இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a/x+1 + b/x+2 பார்ஷியலாக பிரிக்கிறோம். a/x+1 + b/x+2. இந்த ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கன்னா, இந்த டினாமினேட்டரை பார்த்துக்கோங்க. x+1 = 0ன்னு போடுங்க. அப்போ x = -1 அப்படின்னா a = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை 0ன்னு போட்டிருக்கீங்க அதை மறைச்சிக்கோங்க. மீதி உள்ளது தான் நம்மளோட a வேல்யூ. மீதி 1/x+2ன்னு இருக்கா, இது போக மீதி உள்ளது 1/x+2. 1/x+2னா எக்ஸுக்கு என்ன போடணும், -1 + 2 = a = 1. இது பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x+2 = 0ன்னு போடுங்க. அப்போ b = என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x+2 மறைச்சிக்கோங்க. மீதி உள்ளதுக்கு x = -2. x எவ்வளவு, -2. இல்லை மீதி உள்ளதுக்கு போட்டிங்கன்னா 1/-2 + 1 = -1. அப்போ நம்மளுடைய பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1/x+1 - 1/x+2. இப்படி வித்தின் செகண்ட்ஸில் நம்ம இந்த ஆன்சரை வந்து நம்ம என்ன செய்திடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதே மாதிரி தான் 1/a/x+1 + b/x+3. சரியா? இப்போ ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x+1 = 0ன்னு போடுங்க. அப்போ x = -1. அந்த x+1 மட்டும் மறைச்சிக்கோங்க. மீதி உள்ளதான் நம்மளோட a வேல்யூ. a = எக்ஸுக்கு என்ன போடணும், -1. அப்போ 2 × -1 + 3 கீழே -1 + 3 -1 + 3 = 3 - 2/2 = 1/2. ஏயோட வேல்யூ எவ்வளவு, 1/2. அடுத்தது x = -3 போடுங்க. அப்போ b = என்ன வரும்னு பாருங்க. b = என்ன வரும், x+3 மறைச்சிக்கோங்க. மீதி உள்ளது தான் நம்மளோட b. 2x + 3. அப்போ 2 × -3 + 3 2 × -3 + 3 இங்கே x+3 மறைச்சிட்டிங்கன்னா இதில் -3 + 1 = 3 - 6/-2. அப்போ ஆன்சர் என்னது, 3/2. 3 - 6னா -3 வருமா, கீழே ஒரு -2 இருக்கா, அப்போ 3/2. அப்போ நம்மளுடைய பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, a வந்து 1/2 இதில் 1/2 × x+1 + 3/2 × x+3 3/2 × x+3. சரிதானா? இப்படி ரொம்ப ஈஸியாக இம்மீடியட்டாக பார்த்த உடனே நம்ம என்ன செய்திடலாம், ஆன்சரை போட்டுடலாம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். அடுத்த ப்ராப்ளம் என்ன தான் இருக்கு, a/x+1 + b/x-2. ஸோ ஏவோட வேல்யூ டினாமினேட்டர் x+1 = 0ன்னு போட்டிங்கன்னா x = -1. இந்த x+1 மட்டும் மறைச்சிக்கோங்க. அப்போ எக்ஸுக்கு -1 போட்டிங்கன்னா
3 into a is equal to 3 into minus 1 plus 1 by denominatorல x க்கு minus 1 போட்டிங்கன்னா minus 1 minus 2 equal to minus 3 plus 1 னா minus 2 கீழே minus 3 equal to எவ்வளவு 2 by 3 equal to 2 by 3. அடுத்தது x is equal to 2 x is equal to 2 அப்படின்னு போட்டிங்கன்னா b ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. b is equal to x is equal to 2 அதை மட்டும் மறைச்சுக்கோங்க. x க்கு 2 போட்டிங்கன்னா b 3 into 2 plus 1 by கீழே 2 plus 1 6 plus 1 7 7 by 3. இதுதான் என்னது நம்மளுடைய b ஓட ஆன்சர். அப்போ a by x plus 1 னா a எவ்வளவு 2 by 3 into x plus 1. b எவ்வளவு 7 by 3 into x minus 2. 7 by 3 into x minus 2. இதில் a ஓட வேல்யூ என்ன b ஓட வேல்யூ என்ன வந்தது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். யூஜி டிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ண வெளிங்காண்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா நம்மக்கிட்ட லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு அவங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். போய் பாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். உங்களால் நிச்சயமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். லாங் கேப்புக்கு பிறகு ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளுடைய கிளாஸ் வந்து டவுன் டு த எர்த், டிஃப்ரென்ஷியேஷனாக என்னன்னே தெரியாத ஆட்களுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி சொல்லி தருவோமோ அப்படிதான் நம்மளுடைய கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாமே அப்படி டவுன் டு த எர்த் தான் கிளாஸ் இருக்கும். அதனால நீங்கள் வந்து எவ்வளோ பிறகு லாங் கேப்புக்கு பிறகு படித்தாலும் உங்களால் நிச்சயமாக பிக்கப் பண்ண முடியும், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே வரேன். அதனால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட்